உங்கள் வெளிமனதை அடக்க முடியல உங்களால். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோட மனோசக்தி மூலமாக உங்களோட வெளிமனதை அடக்கி உங்கள் ஆழ்மனதுக்கு உங்களை கொண்டு போய் வைக்கிறேன். இந்த வெளிமனம் அடக்கணுன்றத எப்படி நான் உணர முடியும்? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க சொன்னதை வச்சு இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்போ என்னுடைய ஆழ்மனத்தை வந்து உங்களால எப்படி வந்து கட்டுப்படுத்த முடியும்? அதாவது உங்களோட ஆழ்மனம் கிடையாது. இப்போ எப்படின்னாக்க, இப்போ உங்களுக்கு நான் கேட்டேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்களை தியானத்தில் உட்கார வைக்கிறச்சவே பல சிந்தனைகள் வருது. உங்களை அமைதியே இருக்க முடியும், நம்மளால அமைதியாகவே இருக்க முடியாது. ஆமாம். அதுக்கப்புறம் ஆழ்நிலைக்கு போகணும். இது ரெண்டுத்துமே நான் என்ன பண்ணுறேன், நான் அமைதியாக இருந்து ஆழ்நிலைக்கு போய் உங்களை நான் ஆழ்நிலைக்கு கொண்டு போகிறேன் என்னோட மனோசக்தி மூலமாக. இதுதான் மனோசக்தி. இது எந்த மாதிரி அப்படின்னாக்க, உங்களை படுக்க வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்கள் கான்ஷியஸ் மைண்டை ஆஃப் பண்ணிடுவேன். உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ஆஃப் பண்ணுறச்சே வெளிமனதின் செயல்பாடு என்னன்னாக்க, நம்ம 5 புலன்கள், நம்ம கண், கை, கால், இதெல்லாமே செயல்பாடுகள், வெளிமனதின் செயல்பாடு. இப்போ நான் வெளிமனதை அடக்கிட்டேன்னா அதுக்கு என்ன விட்னஸ்? எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி பிளாங்கா நிசப்தம். எஸ், அடங்கியிருக்கும். இப்போ கையை தூக்க முடியாது, கண்ணை திறக்க முடியாது, காலை அசைக்க முடியாது, எப்படி இருக்கும், உடல் அசைக்க முடியாது. இந்த பாயிண்ட் தான் வெளிமனம் அடங்குதல். நீங்கள் என்னைக்காவது தியானம் இருக்கும் பொழுது இந்த நிலைக்கு போயிருந்தீங்கன்னா வெளிமனம் அடங்கியிருக்குன்னு அர்த்தம். இது வெளிமனம் அடங்கினால் மட்டும் போராது, இதுக்கு தான் குரு கூட இருக்கணும்ன்ட்டு. வெளிமனதுக்கு அப்புறம் உள்ள டிராவல் பண்ணுறச்சே என்னென்ன நிலைகள் வருது, அதில் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும், எந்த விஷயம் நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் எந்த நிலையில் கேட்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இது எதுவுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லாதனால வராதனால நான் என்ன பண்ணுறேன், உங்களை படுக்க வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் உங்கள் வெளிமனதை அடக்கி ஆழ்மனதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறேன். இதை உங்களையே நான் உணர வைப்பேன். எப்படின்னாக்க, ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வச்சு நானே உங்களை கண்களை திறக்க முடிஞ்சால் திறந்து பாருன்னு சொல்லுவேன். கண்ணை திறக்க முடியாது, கண்ணு இறுகி இருக்கும். அப்போ இறுகி இருக்கும்னாக்க நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, என்னோட குரல் கேட்கும் உங்களுக்கு. கை கால் அசைக்க முடியாது, கண்ணை திறக்க முடியாது, ஆனால் குரல் கேட்கும். உங்கள் கண்ணை திறக்க பார்ப்பீங்க, கண் இறுக்கமாக இருக்கும்.